அப்போ இன்னும் கெடுபிடி கொண்டாந்தாங்கன்னா வந்துட்டு எடப்பாடி வந்து கூட்டணி ஆட்சிக்கும் ஒத்து வரத்தான் செய்வார் இல்லையா? கண்டிப்பாக இன்னும் கெடுபிடி கொண்டு வந்தால் ஒத்து வரதான் செய்வார். அது இல்லாமல் இப்போ எஸ்பி வேலுமணியே ஒரு மிகப்பெரிய ரிபலுக்கான வேலைகளுக்குள்ள அவர் இறங்கியிருக்கார். இப்போது செங்கோட்டையன் வந்து அந்த வேலைகளுக்குள்ளே ஏன் போகலன்னா, செங்கோட்டையனும் எடப்பாடியுடைய மனைவியும் நெருக்கமான ரிலேட்டிவ், கவுண்டர்கள்ன்ற மாதிரி அடிப்படையில் 2 பேரும் நெருக்கமான ரிலேட்டிவ். அது தங்கமணி ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், கேசி கருப்பணன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து எடப்பாடியுடைய சொந்த பந்தங்கள் தான். கேசி கருப்பண்ணலாம் ஒரு பெரிய சாராய வியாபாரி, இவர் வெள்ளமண்டி வியாபாரி. வெள்ளமும் சாராயமும் சொந்தம். அந்த அளவுக்கு வெள்ளமும் சாராயமும் தவிர்க்க முடியாமல் சொந்தமாக தானே இருக்கும். அந்த அளவுக்கு சொந்தம் இவங்கெல்லாம். ஸோ இந்த சொந்தத்தை வச்சு தான் இவர் விளையாடிக்கிட்டு இருக்கார். அந்த சொந்தத்தில் பிரச்சனை வந்தது தான் சம்மந்திக்கு வந்த பிரச்சனை. அதனால தான் இவர் பயந்து போய் கூட்டணிக்கு போகிறார். பையனை கைது பண்ணிடுவேன்ட்டாங்க. அது இல்லாமல் தேவைப்பட்டால் உன்னையும் கைது பண்ணுவேன்றார் அமித்ஷா. அந்தளவுக்கு. ஸோ அந்த கடுமை காட்டப்பட்டால் நீங்கள் கேட்ட மாதிரி இன்னும் வந்து இவர் படிவார். அதுக்கான கடுமையெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க காட்டுவாங்க.